அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் மேடம், இந்த துணை கேள்வியாக கேட்குறேன். பிஃபார்ம், ஃபார்ம் டி இது போன்ற பல பிரிவுகள் இருக்குது. எது சிறந்ததாக இருக்கணும்? ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் 3 இயர்ஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் 3 இயர்ஸ் உள்ளது தான் அவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிடைக்கல அப்படின்னா மற்றதுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் அ பேச்சுலர் டிகிரி. That will be helpful. நிச்சயமா ஐ திங்க் 4 இயர்ஸ் நினைக்கிறேன். பிஃபார்ம் வந்து 4 இயர்ஸ். ஃபாரின் கண்ட்ரிஸ் 3 இயர்ஸ் மினிமம் ஒரு கோர்ஸ் இருக்கணும். அப்பதான் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக சென்னையிலிருந்து லயா காத்திருக்கிறார். வணக்கம் லயா, உங்க கேள்வி என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம்மா, கேளுங்க. சார் நான் வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிஎஸ்சியில் மெடிக்கல் கோர்சஸில் எது பெஸ்ட்டுன்னா எது சார் சொல்லுவீங்க? ஒரு நல்ல கோர்ஸ். பிஎஸ்சி நீங்கள் பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களாம்மா? ஆமாம் சார். சரி, என்ன வந்து பிஎஸ்சியில் என்ன படிக்கலாம்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்கு. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? பேஷண்ட்டை டைரக்டா பார்க்கணும், ட்ரீட் பண்ணணுமா இல்ல ஆபரேஷன்? ஆமா மேம். அந்த டைரக்டா பார்க்கணும். டைரக்டா பார்க்கணும் அப்படினா கம்யூனிகேஷன் பக்கத்துல அப்ப பிசிஷியன் அசிஸ்டன்ட், எமர்ஜென்சி கேர் மெடிசன் அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா டைரக்டா பேஷண்ட் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்க தான் ஹிஸ்டரி எடுப்பீங்க, நீங்க தான் பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்து பிபி எல்லாம் எடுத்து எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து டாக்டர் கிட்ட கொண்டு வருவீங்க. அதே மாதிரி திரும்ப டாக்டர் கிட்ட திரும்ப போகும்போது பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், மெடிசன்ஸ் அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாமே ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டோட முக்கியமான ஒர்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ஒர்க்கில் 50% ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பேஷண்ட் கூட டேரெக்டாக கம்யூனிகேஷனில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அவங்களோட மூவ் பண்ணணுன்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா டேலண்ட் இருக்குது, பேசுறதுல நல்லா டேலண்ட் இருக்குது, புரியுற மாதிரி பேசுகிறீங்க, தமிழில் அழகாக பேசணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அவங்க சில பேர் கேட்குறதுக்கு தயக்கமாக அதை நம்ம கேட்டோன்னு தப்பாக நடப்பாங்க, பேஷண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே போவாங்க. ஸோ அதனால் அழகாக தமிழில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நிச்சயமா இல்லையா? கிட்டத்தட்ட நீங்க ஒரு அரை டாக்டரா இருப்பீங்க. அரை டாக்டர்னு சொல்லலாம். அடுத்ததாக அரகுர டாக்டரா இருக்கக்கூடாதுமா, அரை டாக்டரா இருக்க நீங்க. ஆனா வேலூர்ல இருந்து ராஜசூரியன் நமக்கு அடுத்த கேள்வியுடன் அடுத்த இலக்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜசூரியன், உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பாப்பா வந்து +2க்கு அப்புறம் கார்டியா வாஸ்குலர் படிக்கலான்னு ஆசைப்படுறா. பிஎஸ்சி கார்டியா வாஸ்குலர் படிக்கிறதுக்கு அது ஜாப்பு கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் ஜாப்பு? அது நல்ல கேள்வி கேட்டீங்க ராஜசூரியன். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போல் நிறைய பேருக்கு இந்த பேராமெடிக்கல் படிச்சா அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் அதுக்கு தெளிவான பதிலாக டாக்டரே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவசாலி, நிறைய பேரை பார்த்துருக்கு, நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க. நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஆக்சுவலாக கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகிருக்கு ரீசன்ட் டேஸ். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னா பயப்படுவாங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது ஒரு காமனான ஒரு ஆப்ரேஷனாக போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சிசேரியன் ஆகி டெலிவரி ஆகிற சிசேரியன் ஆப்ரேஷன் அளவுக்கு ரொம்ப காமனாக பைபாஸ் சர்ஜரின்றதே ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கார்டியாலஜி ரிலேட்டட் அந்த பேராமெடிக்கல் கோர்சஸும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும், நிறைய அவங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸே பைபாஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கார்டியா அந்த லேப் இருக்குது. ஸோ அதனால் கேத் லேப் இருக்குது. முன்னாடிலாம் ஒரு சர்ஜரி ஆகணும்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் என்ன சிட்டி இருக்குது, மதுரை, அங்கே போனால் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், கேத் லேப் அங்கே தான் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. மேபி சின்ன சின்ன அடுத்த செகண்ட் டயர் அந்த சிட்டிஸில் கூட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இந்த கேத் லேபும் இருக்குது, ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. ஸோ கார்டியாலஜி ரிலேட்டட் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஷியோராக அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்புன்றது தான் அவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து நிற்குது. அரசாங்கத்தில் வேலை செய்யணுன்றாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஷியோராக இருக்கும். பட் லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து கார்டியோ ரிலேட்டட் இருக்கப்போ ஒரு 2-3 பிளேசஸ் மட்டும் தான் இருக்கலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா நிறைய கொட்டி கிடக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்க சொல்றத ரீசன் புரியும் எனக்கு. ஆனா வேலை வாய்ப்புகள் தனியார் மருத்துவமனை பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா இருக்கிறது மருத்துவமனை தாங்க எல்லா இடத்துலையும். அதனால நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். நல்லா படிக்க சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். திறமையை வளர்த்துக்க சொல்லுங்க, ஆர்வத்துடன் படிக்க சொல்லுங்க. அதில் உயர் படிப்புகள் இருக்க படிக்கும்போது நிச்சயமா கூடுதல் வாய்ப்புகள், முன்னுரிமை கிடைக்குங்க. அடுத்த நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம் சுமதி மேடம், சொல்லுங்க உங்க கேள்வி. சார் வந்து பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்காங்க சார். பிஎஸ்சி
இப்போ வந்து என்எஸ்சி படிக்கணும்னா என்னங்க சார் பண்ணணும்? என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா மேடம்? பிஎஸ்சி பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி படிக்கிறேங்க சார். ஓகே, எம்எஸ்சி படிக்கணும்னா எங்க படிக்கணும்னு கேக்குறீங்களா? எங்க படிக்கணும், அதுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்கா என்னன்னு கேக்குறேங்க. எம்எஸ்சிக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா மேடம்? எம்எஸ்சிக்கு மேபி பேஸ்ட் ஆன் தேர் மார்க்ஸ், பிஎஸ்சியில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் எம்எஸ்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜஸ் வந்து பார்த்தீங்கனாலே தெரியுமேம்மா, உங்களுக்கு செக் பண்ணுங்க. ஏன்னா இது எம்எஸ்சி வந்து மேபி ஒரு சில பர்டிகுலர் சில காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணீங்கன்னா தெரியும், கூகுளில் செக் பண்ணி இந்த கார்டியோ டெக்னாலஜின்றதே ஒரு குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு படிப்புகள்மா. அதனால நிச்சயம் அந்த கல்லூரியிலே எம்எஸ்சி இருக்கும். உங்களுக்கு வேணா கைவசம் தற்போதைய இடம் இல்லை, இந்த தரவுகள் இல்லை. உங்களுக்கு வேணா news@satyam.org என்ற மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் கேள்வி கேளுங்க. நாங்களே வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த பதிலை தேடி எந்தெந்த கல்லூரிகளில் அந்த எம்எஸ்சி கார்டியோ டெக்னாலஜி இருக்குன்னு நான் உங்களுக்கு தகவலை தரமா நிச்சயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.